அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. வர இருக்கிற வாரம் நம்மளோட ஷேர் மார்க்கெட் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நெஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த வாரம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்லி கேண்டில், சரிங்களா? நம்ம போன வாரம் வீடியோவிலையும் சரி, முந்தின வாரம் வீடியோவிலையும் சரி, நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம மார்க்கெட் இந்த வாரமே புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம சொன்னதுலேருந்தே நிறைய பேர் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எப்படி புல்லிஷில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம சொன்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா 3 வார வீடியோவையும் வீக்லி அனலைசிங் வீடியோவை எடுத்து பாருங்கள். நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போக தான் சான்சஸ் இருக்குது, அப் ட்ரெண்டில் போக தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வாரமும் மார்க்கெட்டில் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வீக் மேலே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், அடுத்த வாரம் மேலே வந்தது அதை விட கொஞ்சம் சின்ன புல்லிஷ் கேண்டில், அடுத்த வாரம் மேலே வந்தது ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில். இந்த வாரம் என்ன வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அடுத்த வாரம் பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்கான வாரம் இங்கேருந்து ஒரு கேண்டில் மேலே போய் இங்கே ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் வர இருக்கிற வாரங்களில் பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங் டோஜி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்டிசிஷனாக இந்த வாரம் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. இந்த கேண்டிலில் ஃபுல் புல்லிஷ், அதை விட கொஞ்சம் புல்லிஷ் கம்மியாக இருக்குது, அதை விட இந்த கேண்டிலில் கொஞ்சம் புல்லிஷ் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? வர இருக்கிற வாரம் டோஜி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, அடுத்த வாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4th வீக்கில் பட்ஜெட் இருக்குது. அந்த வாரம் பட்ஜெட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, இல்லை இங்கேருந்து இப்படி ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்டிசிஷனாக வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் பெருசாக எந்த ஹோல்டிங்ஸும் வச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி எப்போதுமே சஸ்பென்ஸில் தான் வச்சுருப்பாங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸை. ஏன்னா அதுமாரி ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் இந்த மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலை வருது அப்படிங்கிறத. மேக்ஸிமம் அடுத்த வாரமும் ஒரு சின்ன புல்லிஷ் கூட வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிறத கூட பார்க்கலாம். ஒரு பெரிய புல்லிஷ் இல்லைனாலும் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெருசாக கீழே வருமானம் கொஞ்சம் பதட்டத்திலேயே வச்சுருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு நண்பர்களே, சரிங்களா? எதுவாக இருந்தாலும் வர இருக்கிற வாரம் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரும். பேங்க் நிஃப்டியும் வீக்லியில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துரும். வீக்லியில் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு சேனல் ஒன்று சொல்லியிருந்தோம், அந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ மேலே போகுதா, இல்லை இங்கேருந்து இந்த சேனலுக்குள்ளாரையே திருப்பி வரப்போகுதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும், சரிங்களா? வீக்லியில் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. சப்போஸ் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ண மாதிரி, இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ண மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுதா இல்லை கீழே போகுதான்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் இன்டிசிஷனாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. எதுவாக இருந்தாலும் வர இருக்கிற வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இந்த லைன்ஸ் டெலீட் பண்ணிக்குவோம். நெஃப்டிக்கான லைன்ஸையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா பட்ஜெட்டுங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா விக்ஸும் கொஞ்சம் அதிகமாகிடும். அப்போது வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக பொசிஷன்ஸை நிறைய எடுத்து வைக்கிறத ஆப்ஷனில் தவிர்த்துங்க. செக்டார் வைஸ் எதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உள்ள செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அது ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வர இருக்கிற வாரங்களில் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று பண்ணுறேன்.
ஆப்ஷன் பண்ணால் எப்படி ப்ராஃபிட் இருக்கும், ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணால் எப்படி ப்ராஃபிட் இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு நம்ம வந்து ஒரு சில டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பண்ணதும், ஒரு அக்கௌண்ட்டில் ஸ்டாக்ஸ் பண்ணதும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 மந்த்து எப்படி வந்து ஸ்டாக்ஸில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஸ்டாக்ஸில் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஆப்ஷனில் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அது ரொம்பவே வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்டாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு எது வந்து ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், எது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் வந்து இந்த வீக்குக்குள்ளார கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் நண்பர்களே. வர இருக்கிற வாரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த ஹை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதை வந்து இந்த லைனை டெலிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரைடே வந்த ஹை ஒரு ஷார்ப்பாக ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துச்சு. நியூ ஆல் டைம் ஹையை மார்க் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. நியூ ஆல் டைம் ஹையை மார்க் பண்ணிவிட்டு அதற்கு மேலேயே தான் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஃபிப்னாசி லெவலை வந்து ட்ராப் பண்ணி ஆகணும். இந்த ஸ்விங்குக்கும் இந்த ஸ்விங்குக்குமே நம்ம இப்போ ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, இப்போது டேயில் வச்சு ஸ்விங் ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா பட்ஜெட்டுங்கிறதுனால கொஞ்சம் வால்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்விங்கை நம்ம ஃபுல்லாக போட்டாகணும். ஏன்னா இந்த எலெக்ஷன் டயத்தில் அந்த ஸ்விங்கை கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி ஆகணும். இது டேயில் ட்ராப் பண்ணும்போது ஒரு 20-30 புள்ளிகள் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் கரெக்டாக எங்கே ட்ரேட் ஆகிருக்குங்கிறது தெரிய வருதுங்களா? நம்ம சொன்ன 24,593.95 நம்மள வீக்லியோட போன வார வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் மட்டும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இது வரைக்கும் போயிடும் அப்படின்னு. நம்மளோட வீடியோ வந்து யாராவது பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள்னு கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிப்னாசி எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு, இந்த லெவல் 1.4 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு அடுத்தது 1.6 ஃபிப்னாசி எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுதுங்களா? அடுத்தது மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 25,366 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஓகே, இது வந்து மேஜரான செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,000 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து 25,000. ஏன்னா 24,500 இருக்குது. 25,000ங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000ங்கிற லெவலில் கொஞ்சம் பேனிக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 25,000லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த 25,000 ரேஞ்சிலேயே க்ளோசிங் தான். அந்த டோஜி சொன்ன தெரியுங்களா, அந்த டோஜ் வந்து இந்த ஏரியாவிலேயே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் நண்பர்களே. 17 அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கும். இன்ட்ராடேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் அன்னைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதை இன்ட்ராடேயில் பார்த்துங்க. இது லாங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போல் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. நம்ம சொன்ன இந்த லெவலை வந்து சென்ற வார வீடியோவில் போய் பாருங்கள். இந்த சொன்ன லெவல்ஸ் இவ்வளோ கேப்பில் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக கொடுத்தது உண்மையாக இல்லையாங்கிறது போன வாரம் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, அதுதான் ஃபிப்னாசிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. ஃபிப்னாசி ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. அதையே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். போன வீடியோவிலேயே நான் சொல்லி கொடுத்தேன், பார்த்துக்கோங்க. ஃபிப்னாசியில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்ட்ராடே மெத்தடு, டே, வீக்லி, டேயில் வந்து ஷார்ட்டாக ஒரு பொசிஷன் எவ்வளோ தூரம் மேலே கீழே போயிட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதை உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். கரெக்டாக வந்து பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் 1.4. இந்த 1.4லேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை எடுத்திருக்கு. இங்கேருந்து அகைன் பிரேக் அவுட் ஆனிச்சு. 1.4 பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 54,312 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக வந்த இந்த ஸ்விங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு 53,356 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கிறேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரைடே வந்த ஹை
ஃப்ரைடே இந்த அளவுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, 52,773 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 53,356 அப்படிங்கிற லெவல். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 54,310 அப்படிங்கிற லெவல். சரிங்களா, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த ஜோனை கூட வச்சுக்கோங்க, ஏன்னா ஓப்பன் ஆகிட்டு இது ஓப்பன் ஹை வச்சுட்டு வந்திருக்கு. 53,269 டு 300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 51,775, கீழே வந்துன்னா 51,260, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நண்பர்களே. இந்த லெவலையும் இந்த இடத்துல வச்சுக்குவோம், கரெக்டாக இருக்கும். 51,173, 50,093 அப்படிங்கிற லெவல் தேர்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது இன்ட்ராடேக்கு நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு சொல்கிறேன். இது வந்து மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேயில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபின்னிஃப்டி எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதையும் ஃபிப்னாசிலேயே ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஃப்ரைடே வந்த ஹை அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ட்ரா பண்ணுறேன். ஓகே, 23,826 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல். 24,000 அப்படிங்கிற லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த 24,000 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் 1000 பாயிண்ட்ஸும் ஃபின் நிஃப்டியில் 24,874 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1.6லேருந்து 2 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே. இப்போது 24,000ங்கிற லெவலையே இமிடியேட்டாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போர்ட் வந்து 23,390 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,150 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 22,676 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது மிட் கேப்பை பார்த்துடலாம். மிட் கேப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஜோனை எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஃபிப்னாசி லெவல் படி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்டிசிஷன் வீக்காகவும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ ஜோன் தான் நண்பர்களே சப்போர்ட்டு. இந்த எல்லோ ஜோனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் 1, எல்லோ ஜோனோட டவுன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் 2 12,137 வந்து செகண்ட் சப்போர்ட்டு. 12,330 அப்படிங்கிற ரேஞ்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஜோன் வந்து 11,783 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 12,490 500 சரிங்களா, 12,497 500 அந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,561 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து வீக்லிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல். ஓகே, 12,563 600 அப்படிங்கிற லெவல். அதே நேரத்தில் இந்த சேனலும் வந்துடும். இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னா பட்ஜெட்டில் நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த சேனலை போய் மார்க்கெட் மூட்டிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பட்ஜெட்டில் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இதை பார்த்துக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடியவனுங்க டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது.
அதே நேரத்தில் வித்தின் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா 2x 3x 4x மார்ஜின் கூட தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோக்கரேஜும் ஒரு சில பேருக்கு ஆஃபரில் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நடக்காமலும் போகலாம். நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 90லேருந்து 95% லாஸஸ் தான் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சில தரவுகள் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 மந்த் வந்து பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு. இந்த வீக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு இந்த வீக்குள்ளார ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும், ஸ்டாக்ஸில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத வித் லைவ் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட 1 மந்த் ஸ்டேட்மெண்ட்டோட உங்களுக்கு ஒரு சோதனையாக வந்து உங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதை நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.